Welcome everyone. So இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். So alpha numerical reasoningல 10th question இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So என்ன கொடுத்திருக்காங்க 93 27 63 79 38 37 then 3 4 அதே மாதிரி இந்த இடத்துல question mark எடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. So first இந்த லாஜிக் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 93 மைனஸ் இது ரெண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டையும் அடிஷன் பண்ணி வர ஆன்சரோட இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 27 ப்ளஸ் 63 பண்ணுங்க என்ன கிடைக்கும் 0 ரிமைனிங் 1 90. அப்போது 93ல் 90 போச்சுன்னா மிச்ச எவ்வளவு 3 அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ சேம் லாஜிக் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 79 மைனஸ் 38 ப்ளஸ்ஸு உங்களுக்கு என்ன கிடைக்கும் 37. ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் 38 37 15 ரிமைனிங் 1 75. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 75 வந்திருக்கு. அப்போ 79ல் 75 போச்சுன்னா என்ன வரும் 4 தானே வரும். புரிஞ்சா? அதே கான்செப்ட் இங்கே வந்துருச்சா 4 தானே வரும். சேம் மெட்ரிக் நம்ம இங்கே யூஸ் பண்ணதுனால சேம் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 4 கிடச்சிருச்சு. இங்கே 4 கிடச்சிட்டு அதோட ஆன்சர் வந்து 4 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ சேம் லாஜிக் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன போடுங்க 67 மைனஸ் 16 ப்ளஸ் 42. ஓகேவா? என்ன கிடைக்கும் 6 + 2 8 4 + 1 5. ஓகேவா? அப்போ 67 மைனஸ் 58 பண்ணுங்கள் 17ல் 8 போச்சுன்னா 9. ஓகே, இங்கே 5 இங்கே 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னா 9 வரும். புரிஞ்சா? அந்த செம்ம டவுட்ஸ் இருக்கா? செம்ம டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியில் நம்ம ஆல்ஃபா நியூமெரிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.